அப்பொழுதுற்ற கட்சிங்கிற ஒரு நல்ல பெயர் எங்களுக்கு இருக்குது. தமிழ்நாட்டில் பெருந்தலைவர் காமராஜருடைய ஆட்சி வந்து அப்பொழுதுற்ற ஆட்சி. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத எங்கள் கட்சிக்காரங்க இருப்பாங்க. யாருமே எங்கள் கட்சிக்காரங்கிட்ட எந்த எதிர்பார்ப்பும் இருக்காது. கட்சிக்கு உழைக்கிறது மட்டும்தான் எங்களுடைய கடமையாக கட்சிக்காரங்கிட்ட இருந்தது. மற்றபடி பெரிய எந்த எதிர்பார்ப்பும் இது வரைக்கும் இல்லை. யார்கிட்டையும் போய் எதிர்பார்த்து எதையும் நிற்க மாட்டாங்க. அதனால் ஆட்சி நிச்சயமாக எங்களுடைய கூட்டணியில் இருக்கிறதுனால விஜயனுடைய ஆட்சி கூட ஒரு அப்பழுக்கிட்ட ஆட்சியாக இருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம். சரிங்க, நான் ஒரே சின்ன கேள்வி. நீங்கள் தொடர்ந்து விஜய் கூட கூட்டணியாக இருக்கீங்களா? நாங்கள் எங்களுடைய ஆதரவு கொடுக்கும்போதே ஒரு புரிந்துணர்வோட தான் நாங்கள் ஆதரவு கொடுத்தோம். 5 பேர் ஆதரவு கொடுக்குறதுக்கு முன்னாலே எங்களுடைய மேல்மட்ட தலைவர்கள் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியுடைய நிர்வாகமும் அவங்களுடைய அவங்களுடைய நிர்வாகிகளும் கலந்து ஒரு மெமரண்டம், அதாவது வந்து ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. அதில் வந்து உள்ளாட்சி தேர்தல், பாராளுமன்ற தேர்தல் வரைக்கும் கூட்டணிக்கு கண்டினியூ பண்ணணுங்கிற ஒரு கண்டிஷனாக சப்போர்ட்டு தான் நாங்கள் கொடுத்தோம். அன்றைக்கே தினேஷ் சோடங்கர் வந்து சொன்னார், அகில இந்திய பொறுப்பாளர் சொன்னார். அதாவது தமிழில் கண்டிஷனுக்கு என்ன சொல்லலாம், நிபந்தனைகளுடைய ஆதரவு தான் நாங்கள் கொடுத்துருக்கிறோம். 2029 பாராளுமன்ற தேர்தல், உள்ளாட்சி தேர்தல், இந்த ரெண்டுத்துலேயும் நிச்சயமாக கூட்டணி உண்டுன்னு சொன்னதுக்கப்புறம் தான் நாங்கள் ஆதரவு வந்து எழுத்துப்பூர்வமாக புரிந்துணர்வுக்கும் போடப்பட்டிருக்குன்னு அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி வந்து சொல்லியிருக்காங்க. அது யாருக்கும் காமிக்கலை, ஆனால் சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து நீங்கள் தொடர்ந்து இந்த கூட்டணியில் இருக்கீங்களா? நான் இது ஏன் கேட்க வரேன்னா, டிஎம்கேல இருந்து நீங்கள் திடீர்னு விலகி இவருடைய கூட்டணி வச்சிருக்கீங்க. மேற்கொண்டு வருகின்ற காலத்தில் நீங்கள் கூட்டணியிலிருந்து பிரிந்து மீண்டும் டிஎம்கேவுடன் இணைய வாய்ப்புண்டா? இணைவீர்களா? 2029 வரைக்கும் உடன்பாடோட பேசி புரிந்துணர்வு ஏற்பட்டுச்சு. திமுகவோட வந்து நாங்கள் வந்து பிரிந்து வரல. திமுக வந்து தோல்வி விட்டுடுச்சு. அவங்ககிட்ட இருக்கிற 59 எம்எல்ஏ வச்சு ஆட்சி அமைக்க முடியாது. ஆனால் அதிமுகவும் திமுகவும் சேர்ந்து ஒரு ஆட்சி அமைக்கிற நிலையை அன்னைக்கு சாயங்காலமே எடுத்தாங்க. அந்த நிலையை எடுத்ததால அது பாரதிய ஜனதாவுடைய மறைமுக ஆட்சியாக வந்துடும். எடப்பாடி பழனிசாமி அவரை வந்து முதலமைச்சர் ஆக்குறது, இவங்க வந்து அதிமுக ஆட்சிக்கு வெளியிலேருந்து ஆதரவு பண்ணுறது ஒரு முடிவு எடுத்தது, ரகசிய முடிவு எடுத்தது. காங்கிரஸுடைய மேல்மட்டம் அதை வந்து ஸ்மைல் பண்ணிடுச்சு. அது வந்து அதை தெரிஞ்சுக்கிட்டு பிஜேபியினுடைய மறைமுக ஆட்சி எடப்பாடி மூலிமா தமிழ்நாட்டில் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக உடனடியாக வந்து நம்ம வந்து தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுக்குது காங்கிரஸ் கட்சி. அது உடனே அந்த காங்கிரஸ் கட்சி முடிவெடுத்து அந்த மாதிரி ஒரு ஆட்சி வந்துடக்கூடாது, பாரதிய ஜனதாவுடைய மறைமுக ஆட்சி ஒன்று தமிழ்நாட்டில் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அதுக்கு திமுகவும் மறைமுக